இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் கண்டிப்பாக உங்களுக்கு இனிமையான நல்ல ரொம்ப விழிப்புணர்வோடு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நாளையும் உங்களுக்கு இனிமையான நாளாக மனமகிழ்ச்சியான நாளாக கண்டிப்பாக மாற்றிக்க. நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய காலை வணக்கம் நண்பர்களே. நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமாகவே இருக்கோம். உங்கள் நலனை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக சொல்லுங்கள். இறைவனுடைய பரிபூர்ண அருளும் செல்வமும் அனைவருக்கும் கிடைக்க ஆண்டவனை இத்தினம் நான் பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே. இந்த வீடியோவில் நமது தனித்துவமான ராசி பலன்களை நாம் பார்க்கலாம். எவையெல்லாம் இன்றைய தினம் செய்யலாம், எவையெல்லாம் இன்றைய தினம் செய்யக்கூடாது, அனைத்து விஷயங்களையும் இந்த வீடியோவில் நாம் காணலாம். நமது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்தி ஆளும் அழுத்த மறந்துடாதீங்க. நமது வீடியோக்கள் நம்ம ரெடி பண்ணுறதுக்கு மணிக்கணக்கில் உட்காந்து ரெடி பண்ணுறோம். ஒரு சப்போர்ட், ஒரு என்கரேஜ் வேணும் அப்படிங்கிறது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஸோ நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த தினத்துக்கான ராசி பலன்களை காணலாமாங்க. இன்றைய தினம் 4 ஏப்ரல் 2022 திங்கட்கிழமை. தமிழ் வருடத்தில் பிளவ வருடம் பங்குனி மாதம் 21ஆம் நாள். இன்றைய தினம் கிருத்திகை விரதம் இருக்கிறவங்களுக்கு ஏற்ற நாளுங்க. நமது கன்னிராசி அன்பர்களின் கிரக நிலைகளை முதலில் காணலாம். இன்றைய தினம் ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது பகவான் உள்ளார். மேலும் 5ஆம் இடத்தில் சனி மற்றும் செவ்வாய் உள்ளார். ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் ராகு மற்றும் புதனுடன் இணைந்து காணப்படுகிறார். எனவே இன்று இரவு 9:27 வரை கன்னிராசிக்கு சந்திராசிரமம் அமைந்துள்ளது. எனவே இன்றைய தினம் நீங்கள் அதிகமாக பேசாமல், யாருடனும் ஆர்கியூமெண்ட் பண்ணாமல், உங்களது வழக்கமான வேலைகளை, உங்களது பொழுதுபோக்கில் அதிக ஆர்வம் கொண்டு, உங்களுக்கு எதில் நல்ல ஆர்வம் உள்ளோ, எதில் உங்களுக்கு நிம்மதி கிடைக்குமோ, மகிழ்ச்சி கிடைக்குமோ அந்த விஷயங்களில் நீங்கள் ஈடுபடுவது நல்லதுங்க. மற்றவங்களிடம் நீங்கள் சற்று உஷாராக இருக்கிறது ரொம்ப அவசியம். உங்களை சுற்றி என்ன நடக்குது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக அதன் மூலமாக உங்களுக்கு இன்றைய நாளை மிக மிக இனிய நாளாக நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். உங்களது தொழில் ரகசியங்கள் மற்றும் உங்களது பர்சனல் ரகசியங்களை யார்ட்டையும் நீங்கள் சொல்ல வேண்டாம். உங்களது பேச்சுக்கள் மூலமாக தான் சங்கடம் ஏற்படும். எனவே நீங்கள் உங்களது பேச்சுக்களை கட்டுப்படுத்தினால் இன்றைய தினம் மிகச்சிறந்த ஒரு இனிமையான மகிழ்ச்சியான தினமாக கண்டிப்பாக அமைப்பெறுங்க. எனவே இன்றைய தினம் நீங்கள் பேச்சுகளில் கவனம் தேவை. முடிந்தளவு மௌனமாக இருப்பது நல்லதுங்க. தனவரவுகள் தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்பட்டாலும் அது நீங்கிவிடும் என்பதால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. பிறருடன் கூடி பழகுவதில் உங்களுக்கு சில பயங்கள் இன்றைய தினம் இருக்கலாம். அது பதற்றத்துக்கு காரணமாக அமையலாம். நீங்கள் தன்னம்பிக்கையோடு இன்றைய தினம் செயல்படுங்கள். கண்டிப்பாக நிச்சயமாக நல்ல பலன்கள் கிடைக்கும். இன்றைய தினம் உங்களது மதிப்புமிக்க காதலை உங்களது மனம் கவர்ந்த காதலுடன் சேர்ந்து நீங்கள் புதுப்பித்து புதுமையானதாக மதிப்புமிக்கதாக ஆக்கிடுங்கள். அதனால் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நன்மைகள் உண்டு. இன்றைய தினம் உங்களது கூட்டு முயற்சிகள் மற்றும் பார்ட்னர்ஷிப்பில் இருந்து நீங்கள் கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்லதுங்க. உங்களது வியாபாரத்தில் கூட்டாளிகளிடமிருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையுடைய அன்புக்காக நீங்கள் இயங்குகிறீர்கள் அப்படின்னா இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை துணையோட அன்பு கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய கிடைக்குங்க. அதன் மூலமாக கண்டிப்பாக மனமகிழ்ச்சியான நல்ல சூழ்நிலை இருக்குங்க. இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு மிகச்சிறந்த நாளாமையுங்க. வாக்குறுதியில் யார்ட்டையும் கொடுக்க வேண்டாம். எந்த விதமான கமிட்மெண்ட்டும் இன்றைய தினம் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். பணம் சம்பந்தமான மிகப்பெரிய பணம் சம்பந்தமான டிரான்சாக்ஷன்லாம் இன்னைக்கு பண்ண வேணாங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வழக்கமான பணிகளை செய்யலாம். ஆனால் புதிதாக எதையும் நீங்கள் இன்றைய தினம் ஆரம்பிக்க வேண்டாம் அல்லது இன்றைய தினம் துவங்க வேண்டாம். இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நைட் 9:27 வரைக்கும் இருக்கிறதுனால இன்னைக்கு நீங்கள் விட்டுடுங்க. முக்கியமான காரியங்களை நாளைக்கு நீங்கள் செஞ்சுக்கலாம். அதனால கண்டிப்பாக உங்களுக்கு மனமகிழ்ச்சி அதிகரிக்கும். இன்னைக்கு உங்களுக்கு அன்புகள் அபரிமிதமாக கிடைக்கக்கூடிய அருமையான தினமாக அமைப்பெறுங்க. உங்களது குடும்ப உறுப்பினராகட்டும், உங்களது வாழ்க்கை துணையாகட்டும் இன்றைய தினம் அன்பு மழை பொழியக்கூடிய ஒரு சிறந்த தினமாக கண்டிப்பாக அமைய தருவாங்க. எனவே இன்றைய தினம் உங்களை மனம் கவர்ந்த காதலுடன் உங்களுக்கு அன்பான நல்ல வாழ்க்கை இருக்குங்க. இன்னைக்கு நீங்கள் மகிழ்ச்சியான சில நிகழ்ச்சிகள் கலந்துக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான சில இன்விடேஷன்ஸ் வர வாய்ப்புகள் இருக்குங்க. ஆச்சரியமான பரிசும் கூட இன்னைக்கு உங்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க. எனவே இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்குங்க. நீங்கள் உங்களது பொழுதுபோக்குகளில் அதிக ஆர்வம் காட்டுங்கள். இன்னைக்கு நீங்கள் ஓய்வு எடுத்துக்கோங்க. மற்றவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நீங்கள் சேகரித்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு நேரம் வரும் அப்பொழுது நீங்கள் அதை பேசிக்கொள்ளலாம். உங்களுக்கான பேச்சுக்களை நீங்கள் இன்றைய தினம் ஏற்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா நீங்கள் யார்ட்டையும் பேசுனீங்க அப்படின்னா உங்களுக்கு பேச்சுக்களை புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் மற்றவங்க இருக்க மாட்டாங்க. எனவே நீங்கள் சற்று பொறுமையுடன் இருப்பது நல்லதுங்க. இன்றைய தினம் வியாபார பணிகள் மந்தத்தன்மை இருந்தாலும் கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டுங்க. வியாபாரம் ஓரளவு உங்களுக்கு நல்ல சிறப்பாக லாபத்தை தரக்கூடியதாக அமையும். நிதி நெருக்கடி ஏற்படாத வண்ணம் அது பாதுகாக்குங்க. இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்துக்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் ஆரஞ்சுங்க. மேலும் இன்றைய தினத்துக்கான உங்களது அதிர்ஷ்ட எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 9ஆம் நம்பர் நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. நமது கன்னிராசி என்பர்கள் நட்சத்திர ரீதியான பலன்களை காணலாங்க. அதுக்கு முன்னாடி நமது கன்னியுடைய ராசி பலன் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்போ பண்ணிக்கோங்க. கூட பெல் பட்டன் எடுத்து ஆளும் எழுத்து மறந்துடாதீங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்போது இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு சந்தேக உணர்வுகள் நெருக்கமானவர்களிடம் கண்டிப்பாக வேணாங்க. யார்ட்டையும் நீங்கள் இன்னைக்கு அனாவசியமாக சந்தேகப்பட வேண்டாம். எந்த சந்தேக குணத்தை இன்றைய தினம் கைவிட்டுறது உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. இன்னைக்கு உங்களுக்கு பணப்பிரச்சனைகள் சில நேரம் ஏற்பட்டாலும் அது நீங்கிவிடும் என்பதால் நீங்கள் கவலையே பட தேவையில்லை. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வியாபாரத்தில் கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் லாபகரமான சூழ்நிலை வழக்கம் போல இருக்குங்க. வாக்குறுதிகளை மட்டும் கொடுக்கும்போது சிந்தித்து யோசிச்சு கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டுங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய தினம்
உங்களுக்கு சக ஊழியர்களாக இருக்கட்டும், உங்கள் நண்பர்களாக இருக்கட்டும், உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்களாக இருக்கட்டும், மற்றவர்களை பற்றிய குறைகளை மட்டும் நீங்கள் அடுத்தவங்ககிட்ட சொல்லாதீங்க. அதனால உங்களுக்கு சில சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் பேச்சுக்களை குறைச்சிக்கிறது நல்லதுங்க. உண்மையிலேயே சில பிரச்சனைகள் இருந்தாலும் மற்றவங்க தேவையில்லாத விஷயங்களை செஞ்சாலும் நீங்கள் அதை நீங்கள் சொல்ல வேண்டாங்க. நீங்கள் இன்னைக்கு அமைதியாக இருங்க. மற்றவர்கள் உங்களை புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை இருக்க மாட்டாங்க. எனவே நீங்கள் சொன்னால் அது அவங்க உங்களை பற்றி தான் தப்பாக நினைப்பாங்க. மற்றபடி இன்னைக்கு உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான அன்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான தினமாக அமைப்பெறுங்க. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரை பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய மதிப்புமிக்க கருத்துக்கள் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.